அவருடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், தாவேகாவுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான திரு விஜய் அவர்களுடைய அழைப்புதலை என்னிடம் வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 11 பேரும் 2 அமைச்சர்களும் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்வோம். எங்களை பொறுத்த மட்டிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அழைப்பு என்பது தோழமை கட்சிகளுக்கான அழைப்பு. யாரெல்லாம் அமைச்சரவையில் இருக்கிறோமோ, யாரெல்லாம் அமைச்சரவையில் பங்கு பெறுகிறோமோ அந்த தோழமை கட்சிகளுக்கான அழைப்பு. இந்த அழைப்பை நாங்கள் ஏற்று நாளை இதில் கலந்து கொள்வோம். சரியா? பார்வை என்ன நடந்துகிட்டு இருக்கு, அரசாங்கத்தை பற்றி மக்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்களுடைய தொகுதிகளில் என்னென்ன விஷயங்களை பற்றி மக்கள் பேசிட்டு வர்றாங்கிற இந்த ஒரு புரிதலான ஒரு பரஸ்பர நம்பிக்கையோடும் பரஸ்பர மரியாதையோடும், அந்த மரியாதை தான் நாங்கள் எதிர்பார்த்தது. ஏன்னா இந்த மரியாதை என்பது பரஸ்பரமாக இருக்கணும், இரண்டு பக்கமும் அந்த மரியாதை இருக்கணுங்கிற ஒரு பெரிய பண்பு இதில் இருந்துச்சு. அதனால தான் 1 மணி நேரமாக பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்களாத்தான் அதை சரி நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அதை வெயிட் பண்ண வேண்டியா இருந்துச்சு. என்ன இல்லாட்டா இன்னும் நடந்துக்கிட்டு இருந்திருக்காது. எங்களை பொறுத்த மட்டும் இந்த நம்பிக்கை தருகின்ற தோழமை மிக்க இந்த நட்பு அடிப்படையிலான ஒரு சகோதரத்துவமான ஒரு உறவு என்பது தாவேகாவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் உருவாகியிருக்கிறது. இது திரு ராகுல் காந்தி அவர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய மேல் வைத்திருக்கின்ற அன்பின் அடிப்படையிலே திரு விஜய் அவர்கள் இருவருக்குமான உறவு என்பது இதுல மிக முக்கியமானது. திமுக இந்திரா காந்தியை பார்த்தவர், நேருவே எங்களை பார்த்து பயப்படுவார். இன்னைக்கு வந்திருக்காரு மாணிக்க தாகூர், அவரு நேற்று முளைத்த காலான்னு காட்டமான இது நான் இதுக்கு போனேன்னா திருப்பி தப்பா போறேன், அதனால விட்டுருவோம். அது ஜனவரி மாசம் வர்ற ஜனவரி மாசம் உள்ளாட்சி தேர்தல் நடந்துடும். அதுக்கப்புறம் அரமீசை போற ஆள்கிட்ட பிடிச்சி நம்ம அப்ப பேசிக்கிடுவோம். சரியா? பொங்கலுக்கு அதை பத்தி பேசுவோம். அரமீசை பாரதிகிட்ட அப்ப பேசிக்கிடுவோம். சரியா? 2 விஷயம். இந்தியா கூட்டணிங்கிறது என்ன? 2023 பாராளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது இந்தியா கூட்டணி. அப்பொழுது இருந்த 23 கட்சிகள் சேர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து மோடியும் அமித்ஷாவுக்கும் RSSக்கும் எதிரான ஒரு நிலையை எடுக்கணும், அதனால நம்ம ஒரு இந்தியா கூட்டணி உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி உருவாக்குனது. அது பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்க கட்சிகள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சோம். யாரெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்களாம் இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி. அதனால நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க கட்சிகளை தான் இந்தியா கூட்டணியில் சேர்த்துக்கிறோம். நாங்கள் டெல்லியில போராடுறதுக்கு இந்தியா கூட்டணி இருக்கு, தமிழகத்தில் இருக்கிறதுக்கு தோழமை கட்சிகளுடைய கூட்டத்தை தாவேகா நாளைக்கு கூட்டியிருக்கார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அதில் கலந்துரையாடுவோம். என்னன்னா இது ரொம்பவும் தோழமையோடு இருக்கிற ஒரு கூட்டணியா இருக்கு. இந்த கூட்டணி இது ரொம்ப பரஸ்பர மரியாதை உள்ள கூட்டணியா இருக்கிறது. ஒரு எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய, பொறுப்புகளை பிரித்து கொடுக்கக்கூடிய, எதிர்பாராத கட்சிகளுக்கு கூட அவர்களுக்கு திடீர்னு மந்திரி வரலாற்றில் முதல் தடவை மந்திரி சபை ஆன கட்சிகள்லாம் அதில் இருக்கு. அதனால என்னன்னா 100 வருஷம் இருந்த கட்சியெல்லாம் முதல் தடவை மந்திரி ஆனது மகிழ்ச்சியெல்லாம் நம்மளுக்கு அந்த செய்தியெல்லாம் கிடைச்சிச்சு. அதனால இது ஒரு வித்தியாசமான அரசியல் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது. அந்த அரசியலில் நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும் இந்த தோழமை கட்சிகளோட கூட்டம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கும் நினைக்கிறேன்.